எங்களின் சாய் துவாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவைப் போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். ஒரு கிராமத்தில் கணவன் மனைவி இருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது. கணவன் மனைவி இருவரும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார்கள். இவர்களுக்கு என்று சொத்து சுகம் ஏதும் இல்லை. மகனுக்கு 6 வயதான போது கணவன் இறந்து விட்டார். கணவன் இறந்தவுடன் எப்போதும் போல் கூலி வேலை செய்து மகனை வளர்த்து வந்தாள் தாய். கூலி வேலை செய்து தன்னை காப்பாற்றி வரும் தாயை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தனக்கு வாலிப வயது வந்தவுடன் பக்கத்து வீட்டாரோடு சேர்ந்து வணிக தொழிலை கற்றுக்கொண்டான் மகன். வணிக தொழிலுக்காக அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கம். நாளடைவில் இந்த வணிக தொழில் செய்வதால் குடும்பத்தில் பொருளாதாரம் செழிப்பானது. மகன் தாயை வேலைக்கு அனுப்புவதில்லை. சொந்தமாக ஒரு வீட்டையும் விலைக்கு வாங்கினான். ஆரம்ப காலத்தில் இருந்து கஷ்டப்பட்ட தாய் மகனின் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்பட்டாள். மகனுக்கு திருமண வயது வந்ததால் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தாள் தாய். வணிகனின் தாய்க்கு வயதாகிவிட்டதால் முதுமையின் காரணமாக இறந்து விட்டாள். பாசமான தாய் இறந்ததால் வணிகனுக்கு மிகுந்த கவலைதான். இருந்தாலும் தாய்க்கு வயதாகிவிட்டது, என்ன செய்வதென்று தனக்குத்தானே தேற்றிக் கொண்டான். வணிகனுக்கு திருமணமாகி 15 வருடங்கள் ஆனதற்கு பின் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 15 வருடம் கழித்து பிறந்த குழந்தை என்பதால் வணிகனும் மனைவியும் மிகுந்த பாசத்தோடு வளர்த்தார்கள். தன் மகனை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்து வந்த வணிகன் தான் செய்த வணிக தொழிலையும் கற்றுக் கொடுத்தான். இதனால் இவர்களுடைய குடும்பம் பொருளாதார மேம்பாட்டோடு வாழ்ந்து வந்தது. வணிகனின் மகனுக்கு திருமண வயது வந்ததால் இவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தான் வணிகன். திருமணம் முடிந்தவுடன் இனி மகன் நம்மை நல்லபடியாக பார்த்து கொள்வான், குடும்ப பொறுப்பை மகனிடமே ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக ஓய்வு எடுக்க வேண்டியதானே என்று நினைத்தான் வணிகன். ஆனால் வணிகனின் மகன் தன் மனைவியை அழைத்து கொண்டு மாமனார் வீட்டிற்கு சென்றவன் மனைவியின் மேல் இருந்த மோகத்தால் அங்கேயே வருடக்கணக்காக தங்கிவிட்டான். பெற்ற தாய் தந்தையை கூட மறந்து விட்டான். வணிகனும் மனைவியும் பெற்ற பிள்ளையே நமக்கு சொந்தம் இல்லாமல் போய்விட்டதே, இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி போனால் என்ன என்ற விரக்தியில் இருந்தார்கள் பெற்றோர்கள். வணிகனின் மகனுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததால் மாமனார் வீட்டில் இவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் போக போக குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் தன் மகளுக்கு கணவன் மலட்டுத்தன்மையோடு இருக்கிறான் என்று சொல்லி அடிக்கடி சண்டை போட்டார்கள் மாமனாரும் மாமியாரும். வருடக்கணக்காக வாழ்ந்து வந்த மாமனார் வீடு வெறுத்தது வணிகனின் மகனுக்கு. தன்னுடைய மனக்குமுறலை யாரிடமாவது சொல்ல வேண்டும் நினைத்த போது மறந்து போன தாய் தந்தையை நினைத்தான். பெற்றோர்களை பார்த்தால் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்து தாய் தந்தையை தேடி வந்தான் வணிகனின் மகன். வணிகனும் மனைவியும் பல வருடங்களாக பார்க்காத மகனை பார்த்தும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். வணிகனின் மகன் தனக்கு குழந்தை இல்லாததையும் மாமனார் வீட்டில் நடந்ததை சொல்லியும் அங்கே இருப்பதற்கு வெறுப்பாக இருந்தது. நான் யாரிடமும் சொல்லாமல் வந்துவிட்டேன் என்றான் தாய் தந்தையிடம். இதை கேட்டுக்கொண்டிருந்த வணிகன் சிரித்தான். நான் இத்தனை வருடமாக பெற்று வளர்த்த என்னுடைய ஒரே மகனை பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்தேன். நீயோ பெறாத பிள்ளைக்கு பெயர் வைப்பது எப்படி என்று எங்களிடம் கேட்டால் இதற்கெல்லாம் பதில் சொல்ல எங்களால் முடியாது. உன்னுடைய குடும்ப பிரச்சனையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் நாங்கள் தீர்வு சொல்ல முடியாது. நான் 6 வயதில் தந்தையை இழந்து என் தாய் கூலி வேலை செய்து என்னை வளர்த்தாள். நான் சிறு வயதில் சாப்பாட்டிற்கு வழியின்றி வாழ்ந்தவன். 6 வயதிலிருந்து 60 வயது வரை எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்திருப்பேன் என்று எனக்குத்தான் தெரியும். நான் பட்ட கஷ்டத்தில் பாதியளவாவது நீ பட்டிருந்தால் என்னுடைய அருமை உனக்கு தெரிந்திருக்கும். அதனால் உன் வாழ்க்கை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். நீ இங்கிருந்து கிளம்பு என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற வணிகன் தன் மகனை நினைத்து அழுதான். மகனை பார்த்து தாயும் எதுவும் பேச முடியாமல் அழுதாள். இவ்வளவு நேரம் தந்தை பேசியதை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறினான் மகன். வணிகனின் மகன் தாய் தந்தைக்கு நல்ல மகனாகவும் இல்லை. மனைவியே கதி என்று இருந்தவனுக்கு மனைவியுடன் நல்லபடியாக வாழவும் முடியவில்லை. இதுவரையில் வாழ்ந்ததை நினைத்து தனக்குத்தானே மனம் நொந்து கொண்டான். யாருடைய ஆதரவும் இல்லாமல் எங்கே போவதென்று தெரியாமல் கால் போன போக்கில் நடந்தான். பெற்ற தாய் தந்தையை உயிரோடு இருக்கும் போதே மறந்து வாழ்பவன் இழுக்கற்ற செயலை செய்வதற்கு ஒப்பாகும். இறைவா, இதுவரையில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் யாருக்கும் உதவாதவனாக வாழ்ந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு மாற்றம் கிடைக்குமா? இறைவா, நீ நினைத்தால் எல்லாம் கிடைக்கும்.
உன்னை அறியாமலும் என் குடும்பத்தை உணராமலும் இதுவரையில் வாழ்ந்து விட்டேன் என்று சிவனை வேண்டிக் கொண்டே சிவன் கோவில் வாசலில் தனிமையில் போய் அமர்ந்தான் வணிகனின் மகன். அன்பே சிவம். நன்றி.